நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப மோசமாகிறதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? நம்மளோட ஃபெயிலியர் கிடையாது, நம்மளோட பயம். நாம எல்லாருமே ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான ஒரு வேர்டை ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட எக்ஸ்பென்சிவான ஒரு வேர்டை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். அந்த பயத்துக்கான மூல காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ஒத்த வார்த்தை. அது என்ன வார்த்தை தெரியுங்களா? எஸ். எப்பெல்லாம் நீங்க எஸ் அப்படின்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கால்குலேட்டடா ரிஸ்க ஜாஸ்தி பண்றீங்க. நாம ஏன் எஸ் சொல்றோம் தெரியுங்களா? நோ சொல்றதுக்கான பயம். நோ சொல்லிட்டா நம்ம ரொம்ப ரூடுன்னு நினைச்சிருவாங்களோ, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட மிஸ் ஆயிடுமோ, இது எல்லாத்தோட பயத்தோட பிரதிபலிப்பு தான் எஸ். ஒவ்வொரு வாட்டி நீங்க எஸ் சொல்லும் போதும் அதுக்கான விலை ரொம்ப அதிகம். நோ சொல்லல அப்படின்னா அதுக்கான விலை அதை விட அதிகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ் சொல்லிட்டு ஃபிளெக்சிபிளா இருக்கேன் அப்படின்னு நீங்க சப்பக்கட்டு கட்டினா இது எந்த விதத்துல நியாயம்? உங்களால கண்டிப்பா அந்த வேலையை பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களோட டைமை வீணாக்கி அதுக்கான வேல்யூவும் இல்லாமல் எத்தனை தடவை நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? பயம். பயத்தை விடுறதுக்கு ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண உதவுற ஒரே ஒரு விஷயம் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் நோ. கேட்டால் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க, வேறு வழியே கிடையாது. இதுதான் உண்மை. அடுத்த 100 நாள் நான் உங்களோட இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் பயணிக்க போகிறேன். த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் நோ ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் சொல்லலை அப்படின்னாக்கா அதுக்கான விலை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நோ சொல்கிறது எப்படி அப்படின்னு எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? சூப்பர், பண்ணலாம்.